எண்ணெய்க்காக காய வச்ச தேங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 15 நாள் காய வச்சேன். இது வந்து நம்ம இப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உடையக்கூடாது. இதுதான் அவங்க சொல்கிற பக்குவம். அதே அளவுக்கு காய வச்சு எடுத்தாச்சு. எப்படியோ காய வைக்கிற ப்ராசஸும் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். மாற்றம் இருக்க தானே ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். ஏன்னா இது பெரிய சாதனை என்ன பொறுத்தளவில். ஏன்னா நான் ஆரம்பித்ததுலேருந்தே என்னோடய ஹஸ்பண்ட் இது வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எதுக்கு இழுத்து போட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு. நான் இதை வந்து சாதிச்சே காமிப்பேன் அப்படிங்கிறதுல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க, காய வச்சு எடுக்கும் போதும் கையெல்லாம் புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இது காய வைக்கிறதுக்கு டெய்லி அந்த வெயிட்டை இழுத்து வெளியே காய வைக்கணும், மழை வந்துடக்கூடாது, திரும்ப ரூம்குள்ளே தூக்கி வைக்கணும், எல்லாமே நான் சிங்கிளாகவே செஞ்சேன். இது வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ அவங்களே கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கோவப்படுறது ஒரு பக்கம், இது வேண்டான்னு சொன்னல அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதனால் நம்ம செஞ்சே ஆகணும்னு செஞ்சுட்டேன். இப்போ எண்ணெய் எடுக்கிறதுக்கு எண்ணெய் சக்கிலையும் கொண்டு போய் கொடுத்துட்டோம். இப்போ மரச்சக்கு எண்ணெயில் தான் கொடுத்துருக்கோம். இது எத்தனை லிட்டர் வருது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிப்பேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்பை புட்டு. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக கடையில் வந்து கேப்பமாவு விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வந்து நல்லா வெதும்ப, அதாவது ரொம்ப கொதிக்கிற வெந்நீரில், நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற வெந்நீரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மாவில் வந்து வெந்நீர் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கணும். இந்த மாவு பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிடிக்கும்போது கொலக்கட்டை மாதிரி நல்லா பிடி மாதிரி வரணும், உதிர்த்து விடும்போது உதிர்ந்துடணும். இந்த பக்குவத்தில் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேங்காய் பூ திருவுறதுல திருவ மாட்டேன். நல்லா அந்த தோலை வந்து பீலர் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சிக்கு ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் பூ நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம எப்போவுமே புட்டுக்குழலில் வந்து புட்டை வைக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் மாவு, அப்புறம் தேங்காய், அப்புறம் மாவு, இந்த மாதிரி வச்சு நம்ம புட்டுக்குழலில் வச்சோம் அப்படின்னா சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.